ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்களை சேர்த்துக்கிட்டோம், எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் சாம அரிசியும் வரகு அரிசியும் சேர்த்து ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். இதில் சாம அரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். வரகு அரிசி 100 கிராம் எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே இதை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, இதில் 100 கிராம் பச்சரிசி மாவு, 100 கிராம் பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு என்கிட்ட இருக்குது, அதனால் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். 100 கிராம் டால்டா சேர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல இந்த சாம அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஊற வச்ச சாம அரிசியும் பச்சரிசியும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் காரம்தான் பிடிக்கும். அதனால் 4 பச்சை மிளகாயும் சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சாம அரிசியும் வரகு அரிசியும் ஈக்குவல் குவான்டிட்டி தான். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கிறலாம். அரைச்ச பொட்டுக்கடலையை நல்லா சலித்து எடுத்துக்கிறலாம். திப்பி திப்பியாக இருந்தால் முறுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இதை நல்லா சலித்து எடுத்துக்கிறலாம், கப்பி இல்லாமல். அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கப்பி இருக்குது. அதனால தான் இதை நான் சலித்து எடுத்தேன். இதை இப்போ மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவையும் இது கூடவே சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இந்த டால்டாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டை செக் பண்ணிக்கிட்டு இனிமேல் நம்ம முறுக்கு செய்ய வேண்டியது தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்படி இருந்ததுன்னா நமக்கு புளியறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நமக்கு எந்த சைஸில் முறுக்கு வேணுமோ அந்த சைஸில் இது மாதிரி புளிஞ்சிக்கிட்டு அப்படி போட்டு எடுத்துக்கலாம். இது அப்படியே உப்பி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது மாதிரி வரணும். இது மாதிரி வரும்போது இதை நம்ம திருப்பி விட்டு மறுபடியும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மீதம் உள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். 400 கிராம் தான். நம்ம 200 கிராம் சாம அரிசியும் வரகரிசியும் எடுத்திருந்தோம். அதே மாதிரி 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருந்தோம். அதுக்கப்புறமா டால்டா சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. எள்ளு சேர்த்துக்கிட்டோம். சூப்பரான முறுக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. பார்க்கும்போதே அப்படியே ஆசையாக இருக்குல்ல. இன்னும் ஒன்று தான், அதை எடுத்துடலாம். எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துட்டேங்க. இதுதான் லாஸ்ட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இனிமேல் சர்வ் பண்ணலாம். வெறும் 400 கிராம் மாவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சிங்கன்னா குழந்தைகள்லேருந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் காசு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி சிறுதானியத்தில் செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். இது போல் நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு சிறுதானிய கிச்சடி, பொங்கல் அப்படின்ட்டு செய்வோம். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக நாங்கள் செய்யாமல் இருக்க மாட்டோம்.
அந்த வகையில் தான் இன்றைக்கி இருந்த சாமரிசியும் வரகரிசியும் சேர்த்து இன்றைக்கி நான் வந்து ஒரு முறுக்கா செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் இது போல் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. இங்கே பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிறுதானிய முறுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.